வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஐபிஎல்ல 21வது மேட்ச் ஆன கேகேஆர் வெர்சஸ் எல்எஸ்சி மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம். மேட்சோட டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை 2 மேட்ச் இருக்கு. நமக்கு 3:30 1 7:30 1 இருக்கு. அதனால இது மதியம் நடக்கக்கூடிய மேட்ச். ஸோ கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. செவ்வாய்க்கிழமை தானே, ஒரு மேட்ச் தானே அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இன்னைக்கு 2 மேட்ச் இருக்கு. இந்த மேட்ச் வந்து கொல்கத்தால இருக்கக்கூடிய ஈடன் கார்டன்ல இந்த மேட்ச் வந்து நடக்குது. கொல்கத்தாவுக்கு ஒரு ஹோம் கிரவுண்ட். நம்மளுடைய டெலகிராம் சேனல் நான் என்ன டீம்ஸை வச்சு விளையாடுறனோ அதை உங்களுக்கு ஷேர் பண்றேன். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பிளேயர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி விளையாடுறீங்க ஸ்மால் லீக்ல. அது சில அன்னைக்கு உங்களுக்கு வின் பண்ணிருது. நான் வின் பண்ற அன்னைக்கு அது உங்களுக்கு வந்து அது தோக்குது. பரவாயில்ல, என்னைக்குமே உங்களுடைய சொந்த டீமை போடும்போது தான் அதுல வந்து கண்டிப்பா என்னோட டீமை விட நல்ல வின்னிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம தொடர்ந்து 2-3 மேட்ச் வின் பண்றோம் அப்படிங்கிறதுனால நம்ம ஒன்றும் இதா கிடையாது. அதுக்கு நீங்க 2-3 மேட்ச் தோத்துட்டீங்க உங்க ஓன் டீம் போட்டு அப்படிங்கிறதுனால நீங்க ஒன்றும் செலக்ட் பண்ண தெரியாமலாம் கிடையாது. ஸோ எப்பவுமே உங்களுடைய சொந்த டீமை எப்பவுமே அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல நான் சொன்னது போல உங்களுக்கு ஸ்டாட்ஸ் கொடுக்கறதுக்கு இந்த ஒரு 2-3 மேட்ச் வந்து கம்ப்ளீட் ஆகுறதுக்கு அப்புறம் நான் கொடுக்குறேன். ஏன்னா பெருசா எனக்கால ஒர்க் பண்ண முடியல. ஒருத்தன் வந்து எல்லா வேலையும் பார்க்கணும். என்னுடைய பர்சனல் ஒர்க் இருக்கு, நான் வேலை பார்க்கறது, அதுக்கப்புறம் இந்த யூடியூப் சேனலு, இது இது எல்லாமே நான் ஒத்தையில தான் பார்க்கேன். ஏன்னா எனக்கு வேற யாருக்கிட்டையும் கொடுத்து இந்த உதவி எனக்கு பண்ணி கொடுங்க, இல்ல எனக்கு வேலைக்கு கூட ஒருத்தர் கூட வச்சுக்க மாட்டேன். ஏன்னா நம்ம பண்றோம் அப்படின்னா ஃபுல்லா நான் மட்டும்தான் பண்ணணும். அப்பதான் எனக்கு வந்து இதாகும். ஏன்னா ஒரு ஸ்கோர் கார்டு கூட நான் எடுத்தேன் அப்படின்னா அப்பதான் எனக்கு தெரியும், ஓ இவன் இவ்வளவு பால் அடிச்சிருக்கிறான். அப்போ ஒரு இது இருக்கும். ஸோ டிகாக்கா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா ஆடுறான், செகண்ட் இன்னிங்ஸ் என்ன இப்படி இருக்கு அப்படி சொல்லி கம்பேர் பண்ணி நானே பாக்குறதுனாலதான் எல்லாம் எனக்கு தெரியும். அதனாலதான் நான் வேற யாருக்கிட்டையுமே எந்த ஒர்க்குமே கொடுக்க மாட்டேன். ஸோ அதனால கொஞ்சம் சாரி. இது வாட்ஸ்அப் சேனல்ல நான் ஸ்டாட்ஸ் கொடுக்குறேன். அதே போல இன்ஸ்டாலையும் டெய்லி வந்து ஒரு சின்ன சின்ன ரீல்ஸ் அப்லோட் பண்ணலாம். நல்லா யார் மேட்சை வின் பண்ணுவா, யார் இன்னைக்கு நல்லா ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷத்துல 2 நிமிஷத்துல பிளான் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கு நமக்கு எடிட் பண்ண தெரிய மாட்டேங்குது. அதை கத்துக்கிட்டு இருக்கேன் யூடியூப்பை பார்த்து. ஸோ கத்துக்கிட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பா போடுறதுக்கு ரெடியா இருக்கிறேன். அண்ட் நம்மளுடைய XL11 ஆப்ல நம்ம சேனல் சார்பாக கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் லீட் கோட் சூப்பரா ப்ளே பண்றீங்க. அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. புதுசா இருக்கிறவங்களும் மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு XL11 ஆப்ல டெய்லி ஃப்ரீ கிவ் அவே கான்டெஸ்ட் இருக்கு. அது போக ஐபோனு, பைக்கு, கார் இந்த மாதிரிலாம் கிவ் அவே கான்டெஸ்ட்லயே நம்ம கொடுக்குறாங்க. வெறும் 10 ரூபாய்க்கு அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம், தப்பு கிடையாது. போன வாட்டில நம்ம யூசர் 4வது ரேங்க் வந்து வாங்கினாங்க. ஜஸ்ட் மிஸ்ல தான் மிஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஃபர்ஸ்ட் வந்தோம் அப்படின்னா வெறும் 10 ரூபாய்க்கு ஐபோன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே நம்ம போட்ட 10 ரூபாயும் ரிட்டர்ன் எடுத்துடலாம். அந்த மாதிரி தான் கான்டெஸ்ட் இருக்கும். அதனால தைரியமா டீம் வந்து இறக்கலாம். ஸோ XL11ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. 2 டீமுக்கான ஹெட்ல 5 மேட்ச்ல 2 மேட்ச் வந்து கேகேஆரும் 3 மேட்ச் வந்து லக்னோ வின் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஹை ஸ்கோர் 235, லோ ஸ்கோர் வந்து 101. இவங்களுடைய ஹை ஸ்கோர் 210, லோ ஸ்கோர் 137. அண்ட் பிச் ரிப்போர்ட், கேகேஆர் பிச்சை பத்தி நம்ம சொல்லணும்னு கிடையாது. நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா பிச் ரிப்போர்ட் அன்னைக்கு கூட ஒருத்தர் தமிழ்ல பெருசா கமெண்ட் பண்ணாரு, நீ என்ன SRH பிச்சு வந்து அப்படி சப்போர்ட் பண்ணும் இப்படி சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொன்ன அப்படின்னு. ஆனா நான் டெலகிராம்ல வந்து கரெக்டா ஃபைனல் அப்டேட் வந்து ஒன்று கொடுத்தேன். பிச் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு கீழே சொன்னேன், இது வந்து பிச் நம்பர் 4. இதுல வந்து பெருசா உங்களுக்கு வந்து பேட்டிங் சப்போர்ட் பண்ணாது. ஒரு 160 அடிக்கிறதே கஷ்டம். நீங்க வீடியோவை பார்த்துருக்கீங்க, வீடியோல கொடுத்தது ரிப்போர்ட் தான், அது வேற பிச்சோட ரிப்போர்ட். ஆனா அன்னைக்கு டப்புன்னு வந்து பிச் நம்பர் 4 யூஸ் பண்ணிட்டாங்க. எதையுமே நீங்க பார்க்காம சும்மா கமெண்ட் பண்ணா நான் கண்டுக்கவே மாட்டேன். அது இவ்வளவு பெருசா கமெண்ட் பண்ணாலும் நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா நீங்க பண்றதுல ஒரு நியாயம் இருந்தா கூட பரவாயில்ல. நான் ஃபைனல் அப்டேட் சொல்லி டெலகிராம்ல இருக்கா ஜாயின் பண்ண சொல்றேன். உங்களை வீடியோ மட்டும் பாக்குறதோட விட்டுறாதீங்க. டெலகிராம்ல வந்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்ததுன்னா, இப்ப கூட நம்ம வந்து இப்போ ஒருவேளை டிகாக் இன்னைக்கு விளாடுவார்னு சொல்லி நம்ம சொல்றோம். திடீர்னு வந்து அவர் விளாடல அப்படின்னா நான் எதுல போய் அப்டேட் பண்ண முடியும்? யூடியூப்லயே உட்காந்து அப்டேட் பண்ண முடியும், போய் மாத்த முடியுமா, எடிட் பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்குதான் டெலகிராம்ல வந்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு அப்டேட் இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா நான் கொடுப்பேன். அதனாலதான் டெலகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. எல்லாமே நான் ஃப்ரீயா தான் கொடுக்குறேன். ஏதோ உங்ககிட்ட 1000 ரூபாய் வாங்கிக்கிட்டு டீம் கொடுத்த மாதிரி தான் நீங்க வந்து இது பண்றீங்க. 4000 ரூபாய் டீம் கொடுத்து ஏமாத்துறவனே நம்புவாங்க. நம்ம இவ்வளவு நாள் ஃப்ரீயா கொடுத்தவங்க நம்பவே மாட்டாங்க. அதுதான் இந்த இதோட இது. சரி, பிச் ரிப்போர்ட் நம்மளோட பார்த்தோம் அப்படின்னா கேகேஆர்ல ஆஃப் சைட் லெக் சைட் ரொம்பவே சின்னது. 62 மீட்டர் 64 மீட்டர் மட்டும்தான். லாஸ்ட் மேட்ச்லாம் 6 வந்து 66 மீட்டர்லாம் ஈஸியா வந்து வெங்கடேஷ் ஐயர் அவங்க 6 அடிச்சாங்க SRHக்கு அகைன்ஸ்டா. ஸ்ட்ரைட்லயும் வந்து பாருங்க
75 மீட்டர் தான் இருக்கு. பவுண்டரி லைன் கேகேஆர் உண்மையில ரொம்ப சின்னதுதான், நல்ல பேட்டிங் ட்ராக்கா தான் போடுவாங்க. ஒரு 180ல இருந்து 200 வரைக்கும் ஸ்கோர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம. இந்த சீசன்ல 2 மேட்ச் நடந்திருக்கு, ஒன்னு பேட்டிங் ஃபர்ஸ்ட், ஒன்னு பேட்டிங் செகண்ட். ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரே 187 இருக்கு. அதனால ஒரு 180ல இருந்து 200 வரைக்கும் நம்ம ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். கேகேஆர் ஹை ஸ்கோர் 200 ரன் அடிச்சிருக்காங்க, எஸ்ஆர்எச் 120க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. 2 மேட்ச் ரிசல்ட் நடந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த மேட்ச் கேகேஆர் வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச்ல ஆர்சிபி செகண்ட் பேட்டிங் பண்ணி வின் பண்ணாங்க. ஒரு 170 அந்த மாதிரி ஸ்கோர் வந்தது. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 120 தான் வந்தது. செகண்ட் பேட்டிங் பண்ண எஸ்ஆர்எச்சால வின் பண்ண முடியல. பட் இந்த பிச்சில் செகண்ட் பேட்டிங் பண்ற டீமுக்கு கண்டிப்பா அட்வான்டேஜ் இருக்கு நண்பா. ஸோ எஸ்ஆர்எச் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஈஸியா கொஞ்சம் பொறுமையா ஆடி இருந்தா சேஸ் பண்ணிருக்கலாம். இப்ப ஸ்பின்னுக்கு நல்ல சப்போர்ட் இருக்கும் இந்த கிரவுண்ட்ல. பாருங்க 6 விக்கெட் ஸ்பின்னு, இங்கேயும் 6 விக்கெட் ஸ்பின்னு. ஃபாஸ்ட் 5, ஃபாஸ்ட் 9. கேகேஆர் பிச்சு தானே, ஸ்பின்னு மட்டும் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் விக்கெட் எடுப்பாங்க. இன்னைக்கு ஃபாஸ்ட் வந்து குறையாம வந்து ஒரு 7ல இருந்து 9 விக்கெட் எடுப்பாங்க. ஸ்பின்னர் வந்து ஒரு 6ல இருந்து 8 விக்கெட் வரைக்கும் எடுப்பாங்க. ஸ்கோர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 180ல இருந்து 200 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் வின் பண்ணுவாங்களா, செகண்ட் பேட்டிங் வின் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, செகண்ட் பேட்டிங் வின் பண்றதுக்கு ஒரு 75% வாய்ப்புகள் இருக்குது இன்னைக்கு மேட்ச்ல. ஸ்கோர்லாம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 180 ரன் தான் அடிக்காங்க அப்படின்னா, செகண்ட் பேட்டிங் பண்ற டீம் வந்து கண்டிப்பா வின் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சுனில் நரேன், டிகாக், ரஹானே, வெங்கடேஷ் ஐயர், ரகுவன்ஜி, ரிங்கு சிங் 6 பேர் இருக்கிறாங்க டாப்ல. இதுல யாருக்கெல்லாம் அட்வான்டேஜ் இருக்கு, டபுள் அட்வான்டேஜ் பார்த்த உடனே சொல்லிடலாம். சுனில் நரேனுக்கு வந்து பவுலிங் அட்வான்டேஜ் இருக்கு, டிகாக்கு வந்து பேட்டிங் அட்வான்டேஜ், விக்கெட் கீப்பிங் அட்வான்டேஜ் இருக்கு. வேற எல்லாருக்குமே ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான். இந்த 2 பேரோட ஃபேண்டசி வேல்யூ கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் உங்களுக்கே தெரியும், ஒரு சில மேட்ச்ல நல்லா பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுப்பாங்க. அண்ட் சுனில் நரேன் 4 ஓவர் பவுல் பண்ண போறாரு. 2 பேருக்குமே டபுள் அட்வான்டேஜஸ் உள்ள பிளேயர், டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். சுனில் நரேனை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல 3 மேட்ச் ஆடி 50 ரன் அடிச்சு 10 ஓவர் கிட்ட ஆடி இருக்கிறாரு. இந்த வெனியூல சூப்பரா ஆடி இருக்கிறாரு. சுனில் நரேன் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வரும்போதெல்லாம் ரொம்ப அக்ரெசிவா ஆடுவாரு. வந்தா அது டே வந்து சிக்கினா இது, சிக்கலன்னா முடிஞ்சு போச்சு. சுனில் நரேனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பால் கூட வந்த உடனே அவுட் ஆகி போலாம். அவர் வந்து ஒரு 30-40 ரன் கூட அடிக்கலாம். இவ்வளவு ரன் தான் அடிப்பார் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா ஒரு ஹார்டு ஹிட்டர், வந்ததுல இருந்து சுத்ததா ஆரம்பிப்பார். ஆனா அவருடைய பெரும்பாலான ஹை ஸ்கோர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருந்து தான் வந்திருக்கு. பேட்டிங்ல நல்ல பேட்டிங்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பவுலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் நிறைய விக்கெட் வருது, செகண்ட் இன்னிங்ஸ் தான் நிறைய விக்கெட், அப்படிலாம் கிடையாது. போத் இன்னிங்ஸ்லயுமே ஃபர்ஸ்டா இருந்தாலும் சரி, செகண்டா இருந்தாலும் சரி, 1ல இருந்து 2 விக்கெட் நீங்க எதிர்பார்க்கலாம். அவருடைய 4 ஓவர் ஸ்பெல்ல வந்து கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணிடுவாரு சுனில் நரேன். ஸோ பேட்டிங்கும் ஓப்பனிங் ஆடுறாரு, 4 ஓவர் பவுலிங் பண்றதுனால கண்டிப்பா அவர் வந்து நம்ம டீம்ஸ்ல வந்து ட்ரை பண்ணி தான் ஆகணும். 10 டீம் போட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8 டீம் வரைக்கும் ட்ரை பண்ணிருங்க. அண்ட் டிகாக் நல்லா ஆடக்கூடிய பிளேயர். இந்த சீசன்ல 4 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. மீதி எல்லா மேட்சுமே சிங்கிள் டிஜிட். நம்ம சொல்லியிருக்கோம், டிகாக் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வரும்போதுலாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது அந்த 0ல இருந்து அந்த 15 ரன்னை கிராஸ் பண்ணிட்டாருன்னா நல்லா ஸ்கோர் பண்றாரு. அந்த 0ல இருந்து 15 ரன்னை கிராஸ் பண்ணல அப்படின்னா அதுக்குள்ள அவுட் ஆயிராரு. நான் வந்து இந்த ஐபிஎல் பேஸ் பண்ணி சொல்லல, இதுக்கு முன்னாடி நடந்த SA T20 அதுல நிறைய மேட்ச் ஆனாரு டிகாக். இங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வரும்போதுலாம் இந்த 0ல இருந்து 15 தான் ஸ்கோர் பண்றாரு. அதுவே செகண்ட் பேட்டிங் வந்தாருன்னா டிகாக் வந்து ஒரு 30+ ரன் ஸ்கோர் பண்ணிடுறாரு. ஒரு 10ல 8 மேட்ச் வந்து 30+ ரன் ஸ்கோர் பண்ணிடுறாரு. பிளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கு. ஆனா இந்த கேகேஆர் வெனியூல பாருங்க 8 மேட்ச் ஆடி 8 தாங்க ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு டிகாக். இந்த வெனியூலையும் அவருக்கு வந்து செட் ஆகவே இல்லை. பட் இன்னைக்கு செகண்ட் பேட்டிங் பண்ணாரு அப்படின்னா நான் வந்து ஒரு 8 டீம் வரைக்கும் நான் டிகாக ட்ரை பண்ணுவேன். அதுவே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி, இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு 4 டீம் வரைக்கும் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா இன்னைக்கு அங்க ஆப்போனன்ட் டீம்ல இனிஷியல்ல வந்து ஷதுல் தக்கர், ஆவேஷ் கான் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் தான் பவுல் பண்ணுவாங்க அந்த இனிஷியல் அட்டாக்ல. டிகாக் ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்பு பிரகாசமா இருக்குது. அண்ட் ரஹானே வந்து போத் இன்னிங்ஸ்லயுமே நல்லா ஆடக்கூடிய பிளேயர். ஆனா அவருடைய பெரும்பாலான ஹை ஸ்கோர் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் வருது. இதுக்கு முன்னாடி நடந்த நிறைய டொமஸ்டிக் மேட்ச்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் அவருடைய ஹை ஸ்கோர் ஆன ஒரு 40+, ஒரு 50+, ஒரு 60+, இந்த மாதிரி ரன்லாம் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் வருது. ஃபர்ஸ்ட் பேட்டிங்லயும் நல்லாவே ஸ்கோர் ஆவரேஜா ஸ்கோர் பண்றாரு. குறையாம ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா ஒரு 20ல இருந்து 30 ரன் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி ப்ரூவ் பண்றாரு. பட் பெரிய பெரிய ஸ்கோர்லாம்
செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் வருது. இந்த வெனியூலையும் நல்லா ஆடி இருக்காரு, இந்த சீசன்லயும் சூப்பரா ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. 10 டீம் போட்டீங்க அப்படின்னா ஒரு 6 டீம்ல இருந்து 7 டீம் வரைக்கும் கன்சிடர் பண்ணலாம். வெங்கடேஷ் ஐயர் தொடர்ந்து ஒரு 3 மேட்ச் ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுத்தாரு. லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு 50 அடிச்சிட்டாரு. அதுலயும் ஒரு கேட்ச மிஸ் பண்ணதுனால அந்த 50 வந்தது. அண்ட் வெங்கடேஷ் ஐயர் நல்லா டீசென்ட் ஆடக்கூடிய பிளேயர். போத் இன்னிங்ஸ்லயுமே ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி, செகண்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி, அந்த கன்சிஸ்டன்சியா ஆடுவார். ஒரு 25ல இருந்து ஒரு 30 ரன், அது ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி, செகண்ட் பேட் பண்ணாலும் சரி, அந்த கன்சிஸ்டன்சி அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ரகுவன்ஜி ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான். அவர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தார் அப்படின்னா அவருடைய 10 மேட்ச்ல 9 மேட்ச் வந்து நல்லா ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுக்குறாரு. அதுவே செகண்ட் பேட்டிங் வந்தாருன்னா 10ல 3 மேட்ச் தாங்க நல்ல ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுக்குறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தா ரகுவன்ஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க இந்த வருஷம் ஐபிஎல், போன வருஷம் ஐபிஎல், அவருடைய டொமஸ்டிக் ரிசல்ட் T20 மட்டும் பாருங்க, எதுல அவர் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்தாருன்னா குறையாம ஒரு 25ல இருந்து 30+ ரன் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுவே செகண்ட் பேட்டிங் பண்ணா ஆட மாட்டாருன்னு சொல்லல, நிறைய ஃபிளாப்பான ரிசல்ட் வந்து கொடுத்திருக்கிறாரு செகண்ட் இன்னிங்ஸ்ல. ரிங்கு போத் இன்னிங்ஸ்லயுமே நல்லா ஆடக்கூடிய பிளேயர். குறைஞ்சது ஒரு 20ல இருந்து 30 ரன் வரைக்கும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சரி செகண்ட்னாலும் சரி. ஆனா ரிங்கு கிட்ட நான் பாக்குற ஒரு மைனஸ், திடீர்னு பேட்டிங் கிடைக்காம கூட போகலாம். லாஸ்ட் ஒரு 2 ஓவர் கிடைக்கும், 3 ஓவர் கிடைக்கும், அந்த மாதிரி கூட ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ரசல் திடீர்னு முன்னாடி வந்துட்டாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ரசல், ரமன்தீப், மொயின் அலி 3 பேருமே ஒரு டீசென்டான ஆல்ரவுண்டர். இல்ல ரமன்தீப்புக்கு பவுலிங் ஆப்ஷன் இல்ல, ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான். மொயின் அலிக்கும் வந்து ஸ்பின் ஆப்ஷன் இருக்கு, பட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க டீம்ல ஆல்ரெடி நிறைய பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. மொயின் அலி தான் அந்த டீம்ல வந்து 6வது பவுலிங் ஆப்ஷன் கிட்ட இருக்கிறாரு. அப்படிங்கும் போது கம்மியா தான் ஓவர் வரும். அதிகபட்சம் மொயின் அலி ஓவர் பண்ணார் அப்படின்னா இந்த மாதிரி 2 ஓவர் வரைக்கும் தான் அவர் பவுல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரசல் வந்து முதல் 2 மேட்ச் பவுல் பண்ணல, இப்போ பவுல் பிளஸ் பேட்டிங் வர்றதுனால அவருடைய ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். மொயின் அலி ஆர்டர் வந்து ரொம்பவே கீழே இருக்கு. இந்த இடத்துல ஆனாலும் ஒண்ணுதான், ஆடாட்டினாலும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா 7-8 பேர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் வந்து எவ்வளவு பெரிய ஸ்கோர் பண்ணிட முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ பேட்டிங் மட்டும்தான் கிடையாது, அவருக்கு வந்து பவுலிங் மட்டும்தான். பவுலிங்கும் 2 ஓவர் தான் கொடுக்காங்க. லாஸ்ட் மேட்ச் அது கூட அவருக்கு வந்து கொடுக்கல. ஸோ ஃபேண்டசி வேல்யூ வந்து கொஞ்சம் கம்மியா தான் ஆகும். பாக்குறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. இதே மொயின் அலி ஓப்பனிங் வந்தாருன்னா இம்பார்ட்டன்ட் பிக்கு, இந்த இடத்துல ஆடுறதுக்கு வேல்யூ வந்து ரொம்ப கம்மி தான். அதுக்கு அடுத்தபடியா வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா, வைபவ் பராரா 3 பேருமே முக்கியமான பவுலர்ஸ். இதுல வருண் சக்கரவர்த்தி போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட். 1ல இருந்து 2 விக்கெட். நீங்க ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண சொன்னாலும் சரி, செகண்ட் பவுல் பண்ண சொன்னாலும் சரி, 1ல இருந்து 2 விக்கெட் எடுத்துருவாரு. ஹர்ஷித் ராணாவும் அதே போலதான். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி, செகண்ட் பவுல் பண்ணாலும் சரி, 1ல இருந்து 2 விக்கெட் மேக்சிமம் மேட்சஸ்ல வாங்கி கொடுத்துருவாரு. 10 மேட்ச் ஆடுறாரா, 7 மேட்ச் வந்து இந்த மாதிரி 1ல இருந்து 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. வைபவ் பராரா நான் பர்சனலா பாக்குறது, அவர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாரு தான் நிறைய விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. பட் இந்த ஐபிஎல்ல செகண்ட் இன்னிங்ஸ்லயும் நல்லாவே பவுல் பண்ணியிருக்கிறார். பட் பெரும்பாலான ஹை விக்கெட்ஸ் வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் வருது. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா குறையாம 2 விக்கெட் எடுப்பாருன்னு சொல்லுவேன். அதுவே செகண்ட் பவுல் பண்ணா மினிமம் 1ல இருந்து மேக்சிமம் 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கலாம். இந்த சீசன்ல 3 மேட்ச்ல 6 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த வெனியூல 8க்கு 10. ஹர்ஷித் ராணா இந்த சீசன்ல 4க்கு 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. கம்பேர் டு ஹர்ஷித் ராணாவோட இந்த சீசன்ல வைபவ் பராரா தான் நல்லா பவுல் பண்ணியிருக்கிறாரு. மத்த எல்லாரும் 4 மேட்ச்ல 6 விக்கெட். இந்த வெனியூல எல்லாருமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததா LSG, லக்னோ சூப்பர் ஜெயிண்ட்ஸ், அவங்களுடைய ப்ரெடிக்ஷன் பார்த்தரலாம். ஸோ இவங்களும் வந்து ஓரளவுக்கு வின்னிங் இருக்கிறாங்க கம்பேர் டு மும்பை, சென்னை, அதுக்கப்புறம் வந்து SRH, இவங்க எல்லாரையும் பார்க்கும்போது இந்த டீமை வச்சுட்டு நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா டேபிள்ல நல்ல நிலைமையில இருக்கிறாங்க. மார்க்ரம், மிச்சல் மார்ஷ், நிக்கோலஸ் பூரன், பண்ட், மில்லரு, பதோனி, இதுல யாருக்குமே டபுள் ஆப்ஷன் கிடையாது. ரிஷப் பண்ட்டுக்கு மட்டும் விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. வேற யாரும் இதுல வந்து பவுலிங்கோ எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான். ஒரே ஒரு அட்வான்டேஜ் உள்ள பிளேயர் ரிஷப் பண்ட், விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கு. இப்போ மார்க்ரம், மிச்சல் மார்ஷ் இந்த 2 பேரும் வந்து ஓப்பனிங் ஆடுறாங்க. 2 பேர்ல மிச்சல் மார்ஷ் வந்து இந்த சீசன் ரொம்ப அற்புதமா விளையாடுறாரு. 4 மேட்ச்ல 46 ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. அதுவே மார்க்ரம் வந்து 4 மேட்ச்ல 24 தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு. 2 ஓப்பனர்ஸ்ல மிச்சல் மார்ஷ் வந்து ரொம்ப அதிரடியா விளையாடுறாரு. ஒரு சில அதுலயும் ஒரு மேட்ச் இதுல டக் அவுட் வேற இல்ல அப்படின்னா அந்த மேட்ச்ல ஒரு 30-40 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தா இன்னும் ஆவரேஜ் போயிருக்கும். அதனால மிச்சல் மார்ஷ் இந்த சீசன்ல ஒரு அன்ஸ்டாப்பபிளா வந்து சூப்பரா ஆடி கொடுத்துட்டு இருக்கிறாரு. குறிப்பா எனக்கு தெரிஞ்ச மிச்சல் மார்ஷ் வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணா நல்லாவே ஸ்கோர் பண்ணுவார். ஆனா இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாலும் நல்லாவே ஆடுறாரு.
மார்க்ரம் அதே போலதான் செகண்ட் பேட்டிங் வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லா ஸ்கோர் பண்ணுவாருங்க. அவருடைய பெரும்பாலான ஹை ஸ்கோர் வந்து செகண்ட் பேட்டிங்ல தான் வந்துட்டு இருக்கு. பூரனுக்கு வந்து 2 இன்னிங்ஸ்லயுமே நல்லா ஆடக்கூடிய பிளேயர், நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாரு. 4 மேட்ச்ல 201 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. இந்த வெனியூலையும் பாருங்க 2 மேட்ச்ல 103 ரன். கல்கத்தா வெனியூல ரொம்ப சின்ன பிச்சு, பூரனுக்குலாம் டே செட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, கொன்றுவாரு. ஆனா ஒரு வீக்னஸ் என்னன்னா, வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் 2 பேருமே அவருக்கு பெரிய யமனா வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு மேட்ச்ல பூரன் வந்து வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேனை ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடியே டப்புன்னு ஒரு விக்கெட் இனிஷியல்ல போய் அதுலயே வந்து ஒரு பவர் பிளேல வந்து ஆடி ஸ்கோர் பண்ணிட்டாருன்னா அப்புறம் அவரை பிடிக்க முடியாது. அவர் கரெக்டா இவங்களுடைய அட்டாக்கு வர்றாருன்னா பூரன் வந்து மைனஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பூரன் வந்து ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்ணுவார், வந்த உடனே எல்லாம் அடிக்க மாட்டார், கொஞ்சம் பொறுமையா ஆடிட்டு அப்புறம் தான் அடிப்பார். அந்த பொறுமையா ஆடுற இதுல மிஸ் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அவுட் ஆயிடுவாரு. இல்லைன்னா நம்ம கண்டிப்பா ஒரு 30ல இருந்து 40க்குள்ள நம்ம வந்து ஒரு ஸ்கோர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பண்ணிட்டு இந்த சீசன்ல 4 மேட்ச் ஆடி 20 ரன் கூட ஸ்கோர் பண்ணல. ஒரு மேட்சுக்கு சராசரியா 5 ரன் அடிச்சு கொடுக்குறாரு. பரவாயில்ல. இன்னைக்கு மேட்ச்ல கொஞ்சம் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் பண்ணிட்டு. ஏன்னா தொடர்ந்து 4 மேட்ச் ஃபிளாப் ஆன பிளேயர்ஸ் தான் டப்புன்னு வந்து கம்பேக் கொடுத்து ஆடுறாங்க. அதனால இன்னைக்கு கொடுக்கலாம். ஆனா இந்த வெனியூலையும் பாருங்க, பண்ணிட்டு 4 மேட்ச் ஆடி 16 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதுதான் ஒரு மைனஸா இருக்கு. இந்த வெனியூல நல்லா ஆடி இருந்தாரு இதுக்கு முன்னாடினா பரவாயில்ல, இதுலயும் மைனஸ் தான் இருக்காரு. ஏன்னா வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன்லாம் இவருக்கு கண்டிப்பா, மோயின் அலியும் இருக்காரு இப்ப எக்ஸ்ட்ரா. ஸோ கண்டிப்பா பண்டால ஒரு பெரிய ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். அதனால இருந்தாலும் பேட்டிங் ட்ராக்கா இல்லைன்னு பார்த்துக்குவோம். பிச்சர் பேட்டிங் ட்ராக் அந்த மாதிரி இருந்தா ஃபேண்டசி வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுவோம், இல்லை அப்படின்னா கம்மி பண்ணுவோம். செலக்டட் பெர்சன்டேஜ் வந்து வெறும் 30% தான் இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் 90% இருந்த பிளேயர் இன்னைக்கு வந்து 30%க்கு வந்துட்டாரு. அடுத்ததா டேவிட் மில்லர், போத் இன்னிங்ஸ்லயுமே 20ல இருந்து 30 ரன் ஆடி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். பதோனி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை விட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்தார் அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சியை ப்ரூவ் பண்ணுவார். 20ல இருந்து ஒரு 30 ரன் இந்த மாதிரி ஆடுவார். அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல ஹிட்டு ஆறு மிஸ் அந்த மாதிரி டைப், டப்புன்னு ஒரு 70 ரன் கூட ஸ்கோர் பண்ணி கொடுக்கலாம், ஒரு 60+ ஸ்கோர் பண்ணி கொடுக்கலாம், ஒரு 50+ ஸ்கோர் பண்ணி கொடுக்கலாம், 0ல கூட அவுட் ஆகி போகலாம். அதுதான் செகண்ட் இன்னிங்ஸ்ல அவர் பண்றது, ஹிட்டு ஆர் மிஸ் அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கிறாரு. அப்துல் சமாடு பார்த்தோம் அப்படின்னா, அப்துல் சமாடை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு டீசென்டான பேட்டர். போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு 15ல இருந்து 20 ரன் ஆடி கொடுக்கக்கூடிய பிளேயர். இந்த சீசன்லயும் அந்த ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு, இந்த வெனியூலும் அவ்வளவுதான் ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஏன்னா அவருடைய பேட்டிங் ஆர்டர் அந்த மாதிரி லாஸ்ட் ஒரு 2 ஓவர் 3 ஓவர் ஃபேஸ் பண்ற மாதிரி தான் வருது. அதனால ஒரு 15ல இருந்து 20 ரன் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அடுத்து எல்லாமே பவுலிங் ஆப்ஷன் ப்ராப்பரா 5 பவுலிங் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஷதுல் தக்கர், பிஷ்னாயி, திக்விஷ் ரதி, ஆவேஷ் கான், ஆகாஷ் தீப். இனிஷியல்ல யார் போல் பண்ணுவா? ஆவேஷ் கானும் ஆகாஷ் தீப்பும் இனிஷியல்ல வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஒரு சில மேட்ச் வந்து சதுல் தக்கர் கூட உள்ள வருவாரு. மிடில் வந்து 2 ஸ்பின்னர் பிஷ்னாயும் சரி திக்வேஷ் ரதியும் சரி நல்லாவே பவுல் பண்ணுவாங்க. இந்த சீசன்ல எப்படி ஆடி இருக்காங்கன்னு பாருங்க. சதுல் தக்கர் 4 மேட்ச்ல 7 விக்கெட், பிஷ்னாய் 4 மேட்ச்ல 3 விக்கெட் தான். திக்வேஷ் ரதி வந்து 4 மேட்ச்ல 6 விக்கெட் என்னமோ எடுத்தாரு. அந்த இது மிஸ் ஆயிருக்கு, 6 விக்கெட் என்னமோ எடுத்தாரு. அண்ட் ஆவேஷ் கான் வந்து 3 மேட்ச்ல 2 விக்கெட், ஆகாஷ் தீப்பு 1 மேட்ச்ல 1 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்கிறாரு. குறிப்பா யாரெல்லாம் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த 4 பிளேயர்ஸ் தான் பவுலிங் ஆப்ஷன்ல இருக்காங்க. ஒருவேளை இம்பாக்ட் சப்பா ஏதாச்சும் ஒரு பிளேயர் வந்து அப்துல் சமாடுக்கு மேல ஏதோ மாத்தி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சித்தார்த் மணிமாறனோ இல்ல பிரின்ஸ் யாதவோ இப்படி உள்ள வந்தாங்க அப்படின்னா யாருக்காச்சும் 2 ஓவர் கிட்ட கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து யாரு கம்மியாகும் அப்படின்னா ஆகாஷ் தீப்புக்கு வந்து மேக்சிமம் ஒரு ஓவர் கம்மியாகலாம், ஆவேஷ் கானுக்கு 1 ஓவர் கம்மியாகலாம், இல்ல பிஷ்னாய்க்கு 1 ஓவர் கம்மியாயிட்டு அந்த இம்பாக்ட் சப் போடுற பிளேயர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா 2 ஓவர் போல் பண்ணலாம். இல்லைன்னா எல்லாருமே 5x4 20 ஓவரை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இதுல சதுல் தக்கர் போத் இன்னிங்ஸ்லயுமே நல்லா போல் பண்ணுவார். 1ல இருந்து 2 விக்கெட் எடுப்பாரு. அண்ட் பிஷ்னாய் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்லாவே போல் பண்ணியிருக்கிறாரு. இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, 1ல இருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு மேக்சிமம் பாசிபிலிட்டி இருக்கு. திக்வேஷ் ரதி இந்த சீசன் பயங்கரமா பவுல் பண்றாரு. இந்த பிச்சு ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பிச்சுங்கிறதுனால 1ல இருந்து 2 விக்கெட் எடுக்கலாம். ஆவேஷ் கான் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாருன்னா டெத்ல அட்டாக் பண்ணுவாரு. லாஸ்ட் 4 ஓவர்ல 2 ஓவர் ஆவேஷ் கான் ஓவர். ஸோ 2 விக்கெட் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆகாஷ் தீப் மேக்சிமம் 1 விக்கெட் வரைக்கும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ ஸ்மால் லீக் விளையாடுறீங்களா, இந்த பிளேயர்ஸ் வந்து நீங்க மிஸ் பண்ணவே முடியாது. அதாவது யாரு? சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, அஜாங்கே ரஹானே, ரசலு, டிகாகு, மிச்சல் மார்ஸ், பூரணி, ஷதுல் தக்கர், திக்வேஷ் ரதி. இந்த 9 பிளேயரும் ஸ்மால் லீக் விளையாடுறவங்க வந்து கட்டாயம் நீங்க மிஸ் பண்ண முடியாது. மறுபடியும் சொல்றேன்,
ஸ்மால் லீக்ல உங்களுடைய ஓன் டீம் அப்ளை பண்ணி பாருங்க, கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நான் வந்து ஒரு 11 பிளேயரு, ஒரு கேப்டன், ஒரு வைஸ் கேப்டன் போடுறேன் அப்படின்னா அதை அப்படியே ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. அந்த 11 பிளேயரை நீங்க வந்து ஒருத்தனை நினைச்சிருப்பீங்க, அவனை நான் எடுத்திருக்க மாட்டேன். அப்போ நான் அந்த இதை வந்து ஒரு பிளேயரை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணலாம். இல்ல வைஸ் கேப்டன் எனக்கு நான் வந்து இன்னைக்கு ஒருவேளை ரசலுக்கு போறேன்னு வச்சுக்கோங்க, இல்ல இன்னைக்கு ரசல் ஆட மாட்டான், நம்ம வந்து வருண் சக்கரவர்த்திக்கே போவோம் அப்படின்னு சொல்லி நீங்க விசியை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுடைய வின்னிங்ஸ் இன்னமும் நல்லாவே இருக்கும், சுவரா என்னால சொல்ல முடியும். அடுத்ததா கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பண்ட், வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் இந்த 4 பேருமே ஸ்மால் லீக்கு நல்ல கேப்டன். பட் யாருமே ரிஷப் பண்ட கேப்டன் வைஸ் கேப்டன் செலக்ட் பண்ண மாட்டாங்க, இருக்கிறதுல வெறும் 30% தான். பட் ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க ட்ரை பண்ணி பாருங்க. 4 மேட்ச் ஃபிளாப், 5வது மேட்ச் பிளாஸ்ட் ஆனார்னா ஒன் சைடு ஸ்வீப், இல்லையா நீங்க ஒன் சைடு க்ளோஸ், அவ்வளவுதான். நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பண்ட், வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன். இல்ல சேஃபா போகணும்னு நினைச்சீங்கன்னா சுனில் நரேனை கேப்டனாகவும் நிக்கோலஸ் பூரனை வைஸ் கேப்டனாகவும் போடலாம். இல்ல சுனில் நரேனை கேப்டனாகவும் வருண் சக்கரவர்த்தியை வைஸ் கேப்டனாகவும் போடலாம். லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய நல்ல பிளேயர்ஸ் இன்னைக்கு ரிஷப் பண்ட், பிஷ்னாய் 2 பேரும் நல்ல ஆப்ஷன்ஸ்ல இருக்காங்க. அதே போல மோயின் அலி, ஹர்ஷித் ராணாவும் நல்ல லோ பெர்சன்டேஜ்ல தான் இருக்கிறாங்க. மோயின் அலிக்கு வந்து இது இல்லை, அந்த பேட்டிங்கும் சரியான டைம்ல இல்லை, பவுலிங்கும் பெருசா இல்லை அப்படிங்கிறதுனால. பட் ஆப்ஷன்ஸ் இருக்கு லோ பெர்சன்டேஜ்ல. கிராண்ட் லீக்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கடைசியா நம்மளுடைய ஸ்மால் லீக் டெமோ டீம்ஸ் ஈஸியா நம்ம எடுத்திருக்கிறோம். நிக்கோலஸ் பூரன், டிகாக், ரிஷப் பண்ட். நிக்கோலஸ் பூரன், டிகாக், ரிஷப் பண்ட் 3 பேரும் அப்படியே எடுத்தாச்சு. மிச்சல் மார்ஸ், வெங்கடேஷையர், ரஹானே. மிச்சல் மார்ஸ், ரஹானே, ரகுவன்ஜி. வெங்கடேஷையருக்கு பதிலாக ரகுவன்ஜியை நீங்க எடுத்துக்கலாம். அடுத்து சுனில் நரேன், மார்க்ரம் எடுத்திருக்கோம். இங்க வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா, சதுல் தக்கர், திக்வேஷ் ரதி. வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா, சதுல் தக்கர். இங்க திக்வேஷ் எடுத்திருக்கிறோம். இங்க வந்து அதுக்கு பதிலாக மிச்சல் மார்க்ரம் வேணும்னா நீங்க எடுத்துக்கலாம். 2 பவுலிங் ஆப்ஷன் போகணும் அப்படின்னா இந்த காம்போவோட போங்க. இல்ல ஒரு பவுலிங் ஆப்ஷன் போதும் 4 பேட்டிங்கோட போனா இப்படி போங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த காம்போ பெஸ்டா இருக்கும்னு தோணுது. இதுபடியே ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ அதையும் கொஞ்சம் அப்ளை பண்ணுங்க. ஏன்னா நான் யோசிக்கிறத விட நீங்க யோசிக்கிறது ஒரு விதத்துல அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகலாம், நெகட்டிவா கூட போகலாம். பட் ஓனா ட்ரை பண்றது என்னைக்குமே நல்லதுதான். ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனல்ல எல்லாருக்கும் அனுப்பிவிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ஃபேண்டசி விளாடுறாங்களோ, விளாடாதவங்களுக்கு அனுப்புனா அவங்க பார்க்க மாட்டாங்க. விளாடுறாங்க அப்படின்னா அவங்களும் ஒரு ட்ரீம் லெவன்ல இல்லை ஏதாவது ஒரு இதில் டீம் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அட்லீஸ்ட் 1% அவங்களுக்கு உதவியா இருக்கும் நம்புறேன். ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.